கல்யாணம் பண்ணிராதீங்க பிரதர். சுக்கிர திசையில செவ்வாய் புக்தியில எல்லாம் கொடுத்துட்டாரு. வேன் இஸ் மை மேரேஜ் லவ்ஃபா ஓகே லவ் ஃப்ரம் 2022 இருந்து லவ் பண்ணியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் ஆர் நாட் accepting success or not. Most of the planet are in 26 டிகிரி. என்ன பலன்? 25/12/99 சென்னை 6:17 PM. கடகம் ராசி ஆயில்ய நட்சத்திரம். எப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் வேற மாதிரி கதையே திரும்பி இருக்கும். சரி, அருமையான ஜாதகமா இருக்கீங்க. ஆனா அடிக்கடி நான் சொல்ற ஒரே விஷயம்தான், குரு சுக்கிரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா மோஸ்ட்லி திருமணம் தாமதமாகுங்க. 8ஆம் இடத்துல ராசிக்கு 7, லக்னத்துக்கு 8 எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்ன, 7ஆம் இடம் என்ன இருந்தாலும் சுபத்துவம். ஓகேங்களா? அந்த 7ஆம் இடம் என்ன இருந்தாலும் சுபத்துவத்துக்கு காரணமா நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சுதான் ஆகணும் உங்களுக்கு. அதுலலாம் டவுட்டே கிடையாது. சரி, இப்ப என்ன நடக்குது? சுக்கிர தசை வந்துருச்சு. சுக்கிரன் ஏன் தடுக்கிறாரு? பாபத்துவமா இருக்காருல்ல சுக்கிரனு. சுக்கிரனுக்கு கிட்டத்தட்ட சனியினுடைய பார்வை வந்துருது. 10, 10, 13 டிகிரியில சனியோட பார்வை வாங்கினா இதுல தான் அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த இடத்துல சுக்கிர தசையில குரு புக்தி இப்ப இல்லையே பிரதர் கல்யாணம். நீங்க சுக்கிர தசையில செவ்வாய் 100 கல்யாணம் பண்ணிராதீங்க பிரதர். சுக்கிர தசையில செவ்வாய் புக்தியில நல்ல பதிலே இல்லை, கடுமையான நெகட்டிவா இருக்கும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடாதீங்க. செவ்வாய் நேரடியான சனியோட தொடர்புலையும் இருக்காருன்றதை நீங்க எடுக்கணும் இந்த இடத்துல. அப்ப 8ஆம் இடத்தினுடைய கடுமையான பலனை செய்வாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அம்மா அப்பாக்கே நன்றி சொல்லிருங்க இந்த காதலுக்கு அவங்க ஒத்துக்காம இருந்ததுக்கு. இல்லைன்னா செவ்வாய் தசையில சுக்கிர தசையில செவ்வாய் புக்தியில நீங்கள் எதிர்பாராத மாதிரியான சில பிரச்சனைகள் பிரிஞ்சிருப்பீங்க. 100% பிரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? அப்ப சுக்கிர தசையில செவ்வாய் புக்தி, சுக்கிர தசையில ராகு புக்தி, சுக்கிர தசையில செவ்வாய் ராகு, சுக்கிர தசையில ராகு புக்தியும் முடிஞ்சாச்சு. சுக்கிர தசையில குரு புக்தி. சுக்கிர தசையில குரு புக்தினா சுக்கிர தசை குரு புக்தி பிரதர். ஆமா, சுக்கிர தசையில குரு புக்தி. எஸ், 2031க்கு பிறகுதான் நீங்க கல்யாணம் பத்தியே யோசிக்கணும். ஓகேங்களா? சுக்கிர தசை குரு புக்திக்கு பிறகு திருமண அமைப்புகள் ஏற்பட்டு சுக்கிர தசை சனி புக்தியிலேயே திருமண குழந்தை அமைப்புகள் அப்படி இப்படின்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கும். என்னங்க 99ல பேசினாக்கா எனக்கு 33 வயசுல கல்யாணத்தை பத்தி சொல்றீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் உங்களோட ஜாதகம். 34, 35 வயசுல தான் கையில குழந்தை, பெண் குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகம்ன்றனால இப்பொழுது திருமணத்துக்கு அவசரப்படாம இருங்க. சுக்கிர தசை குரு புக்திக்கு பிறகுல இருந்து தான் 7/3/11ஆம் பாவகம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதுனால திருமணம். அதற்கு முந்தைய அமைப்புகள்ல இல்லைங்க அப்படிங்கன்னு ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சுக்கிர தசை செவ்வாய் புக்தியில கடுமையான அமைப்புகளை இது பண்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அறுத்தரலாம் நினைக்கிற இடத்துல வாய்ப்பு 2027ல வருது, அறுத்துருவாரு. அதனால நிதானமா இருங்க. காரகம் சுக்கிரனின் ரீதியா. ஓகேங்களா? என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக கடுமையா தான் தாண்டுவீங்க. ஆனா கல்யாணத்தை தாமதமா பண்ணும்போது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா?